வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் 6th லெசன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேன்-மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ்ட் ஆக்டிவிட்டி, ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஏ அண்ட் சி. அதாவது இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் artificial radioactivity. But both are same. Option A and C is correct answer. அப்ப D அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So option D is the correct answer. So man-made radioactivity is also known as induced radioactivity or artificial radioactivity. Question number 2. Unit of radioactivity is Roentgen, Curie, Becquerel. And all the above கொடுத்திருக்காங்க. So, for each and every case, radioactivity ke 3 units undu. Roentgen, Curie, Becquerel. This 3 unit da. So, all the above is the correct answer. Question number 3. Artificial radioactivity was discovered by Becquerel, Annie Curie, Roentgen, Niels Bohr. 4 options கொடுத்திருக்காங்க. அப்ப artificial radioactivity was discovered by Annie Curie. Option B. Question number 4. In which of the following no change in mass number of the daughter nuclei takes place? Daughter nucleus la mass number la எந்த இதுல சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா டிகேவா, பீட்டா டிகேவா, காமா டிகேவா, நியூட்ரான் டிகே அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏல என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிங்கிற ஆப்ஷனில் பீட்டா அண்ட் காமா ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா டிகே அண்ட் நியூட்ரான் டிகே அப்படிங்கிறது கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் பீட்டா டிகே அண்ட் நியூட்ரான் டிகே அது கரெக்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் மாஸ் நம்பர் ஆஃப் த டாக்டர் நியூக்ளியரை எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா we are carrying only 2. அதாவது that is பீட்டா டிகேலையும் காமா டிகே மட்டும்தான் மாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அப்போ பீட்டா டிகே அண்ட் காமா டிகே அப்படிங்கிறது 2 and 3. 2 and 3 சொல்லக்கூடியது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி, நோ சேஞ்சஸ் இன் மாஸ் நம்பர், that is beta decay and gamma decay. ரெண்டுல தான் எந்த சேஞ்சஸுமே இருக்காது மாஸ் நம்பர்ல. Question number 5. Dash isotope is used for the treatment of cancer. ஸோ இப்போ கேன்சருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கோபால்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி, ரேடியோ கோபால்ட் isotope is used for the treatment of cancer. Question number 6. Gamma radiations are dangerous because 4 options கொடுத்திருக்காங்க. It affects eyes and bones, it affects tissues, it produces genetic disorder, it produces enormous amount of heat. இதில் முக்கியமாக அந்த டேஞ்சரஸ்ன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா genetic disorder. So option C is the correct answer. It produces genetic disorder. Question number 7. Dash aprons are used to protect us from gamma radiations. Gamma radiation என்ன aprons வந்து நம்ம ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. That is option A lead oxide, B வந்து iron, C வந்து lead, aluminum. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் lead aprons are used to protect us from gamma radiation. So option C is the correct answer. Question number 8. Which of the following statements is or correct? எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா ரேடியேஷன் இஸ் வெரி லோ. அயனைசேஷன் பவர் இஸ் மேக்ஸிமம் ஃபார் ஆல்ஃபா ரேஸ். பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா ரேடியேஷன்ஸ் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்த பியில் வந்து 2 and 3 ஆர் கரெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷனில் 4th only கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் 3rd and 4 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
So among these, option D, அதாவது third and fourth are correct. அதாவது ionizing power is maximum for alpha rays. alpha rays பொறுத்த வரைக்கும் ionization power வந்து அதிகம். அதே மாதிரி gamma radiations பொறுத்த வரைக்கும் penetration power அதிகம். இது 3 and 4 அது ரெண்டுமே கரெக்ட். அந்த ரெண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ஷன் D are the correct answer. That is option D. 3 and 4 are correct. Ninth question. Proton-proton chain. That is proton-proton chain reaction is an example of dash. Nuclear fission, alpha decay, nuclear fusion, beta decay. இதனால proton-proton reaction வந்து எதுக்கான example அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. Nuclear fusion. proton-proton போது it produces enormous heat அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ nuclear fusion அப்படிங்கிறதுக்கு தான் இந்த proton-proton chain reaction வந்து ஒரு best example. So option C. Question number 10. In the nuclear reaction 6x12 alpha decay சேரும் பொழுது ZYA அப்படின்னு மாறுது. The value of A and Z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே A அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து 4ல் வரணும். அதாவது 12 minus 8 அப்படின்னு சொல்லும்போது 4ன்னு வரும். அதே மாதிரி 6 minus 4 அப்படின்னு சொல்லும்போது 2ன்னு வரும். அப்போ 2y4 அப்படிங்கிறது வரும். அப்போ 2y4 அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் B பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வரும். That is option B is the correct answer. So question number 11. How many reactor is located at Kalpakkam? Option A. Question number 12. Which of the following is or correct? So chain reaction takes place in a nuclear reactor and an atomic bomb. And option 2, the chain reaction in a nuclear reactor is controlled. Rendime correct. Then the chain reaction in a nuclear reactor is not controlled. அது தப்பு. அப்போ next fourth option என்ன கொடுத்துருக்காங்க? No chain reaction takes place in an atom bomb. அதுவும் தவறு. அப்போ first ரெண்டுங்கிறது தான் கரெக்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் A வந்து only that is first only correct கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் Bல first and second, that is a chain reaction takes place in a nuclear reactor and an atomic bomb, and the chain reaction in a nuclear reactor is controlled. இது ரெண்டுமே கரெக்ட். அந்த C வந்து fourth மட்டும் தான் கரெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. That is wrong. And D 3 and 4 are correct சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் wrong. அப்போ option B is the correct answer. Option B. That is chain reaction takes place in a nuclear reactor and an atomic bomb. Similarly, the chain reaction in a nuclear reactor is controlled. Next, fill in the blanks. First question. 1 Roentgen is equal to dash disintegration per second. 3.7 into 10 power 10 disintegration per second. 3.7 into 10 power 10. 3.7 into 10 power 10 disintegrations per second. Second question. Positron is an dash. So it is an antiparticle of electron. Positron is said to be the antiparticle of electron. Question number 3. Anemia can be cured by dash isotope, that is iron. அப்படிங்கிறது வந்து அயன் உள்ள கண்டென்ட். ஸோ அனீமியா கேன் பி cured by dash isotope, that is radio ion, that is ferrous 59. Radio ion. Question number 4. Abbreviation of ICRP, that is International Commission on Radiological Protection. International, I for international,
and C for commission, and R for radiological, and P for protection. So ICRP, International Commission on Radiological Protection, is the correct answer. Question number 5. Dash is used to measure exposure rate of radiation in humans. Roentgen. So Roentgen is used to measure the exposure rate of radiations in human. Question number 6. Dash has the greatest penetration power. இது வந்து அதிகமா ஊடுருவக்கூடிய பவர்ஸ் வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா gamma rays. Gamma rays. Question number 7. ZOA gives Z plus 1 YA plus X. இதில் X அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. So it is a beta decay particle. So beta decay அப்படிங்கிறது minus 1 e power 0. That is beta decay. Question number 8. ZXA gives ZOA. So both are equal அப்படின்னு சொல்லும்போது this reaction is possible only in gamma radiations. So gamma decay. Question number 9. The average energy released in each fusion reaction is about dash joule. 3.84 into 10 power minus 12. 3.84 into 10 power minus 12 joule. That is the average energy released in each fusion reaction is about 3.84 into 10 power minus 12 joule. Question number 10. Nuclear fusion is possible only at an extremely high temperature of the order of dash Kelvin. So 10 power 7 to 10 power 9 Kelvin varyum possible. So temperature 10 power 7 to 10 power 9 Kelvin. Question number 11. The radioisotope of dash helps to increase the productivity of crops. Phosphorus 32, that is P32. So it is used to help the increase the productivity of crops. Phosphorus 32, that is P32. Question number 12. If the radiation exposure is 100 Roentgen, it may cause fatal disease. Fatal disease. Next, state whether the following statements are true or false. If the false means correct statement என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So question number 1. Plutonium 239 is a fissionable material. True. இதுவும் இந்த uranium மாதிரி fissionable material தான். So first answer is correct. Second one, elements having atomic number greater than 83 can undergo nuclear fusion. So it undergo only radioactivity. And nuclear fusion சொல்லி கொடுத்திருக்காங்க. So it is also wrong. So false. Question number 3. Nuclear fusion is more dangerous than nuclear fission. It is also false because nuclear fission அப்படிங்கிறது தான் more dangerous when compared to the nuclear fusion because அதில் இருக்கக்கூடிய that is the energy, average energy released in fission பார்க்கும்பொழுது 3.2 into 10 power minus 11. But in the case of fusion, it is 3.84 into 10 power minus 12.
அதனால நியூக்ளியர் ஃபிஷன் அதுதான் இருக்கிறதுலே மோர் டேஞ்சரஸ். பட் இங்கே கொடுத்துருக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். Question number 4. Natural uranium, that is U-238, is the core fuel used in a nuclear reactor. But இது வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா fissile material is needed. So இங்கே uranium-238 is not a fissile material but an abundant in nature. இது நமக்கு நிறையவே கிடைக்கும். But in a reactor பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா this can be converted into fissile. அதாவது plutonium and uranium 238 அப்படிங்கிறத நமக்கு மாறும். அப்போ only fissile materials are used in the fuel of the reactor. So it is false. Question number 5. If a moderator is not present, then the nuclear reactor will behave as an atom bomb. அப்போ moderator அப்படிங்கிறது it is used to stop. அதாவது கண்ட்ரோல் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நியூக்ளியர் ரியாக்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டம் பாமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரூ. Question number 6. During one nuclear fission, on an average, 2 to 3 neutrons are produced. True. 2 அல்லது 3 நியூட்ரான்ங்கிறது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில். ஸோ இட் இஸ் ட்ரூ. Einstein's theory of mass energy equivalence is used in nuclear fission and nuclear fusion. True. ரெண்டு இதுலையுமே E equal to mc square அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ட்ரூ. Next, match the following. So இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அடுத்தது IGCAR, அடுத்தது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இன் இந்தியா. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கல்பக்கம், அப்சரா, மும்பை அண்ட் தாராப்பூர். ஸோ இங்கே பார்க் BARC, இட் இஸ் to be பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இட் இஸ் அட் மும்பை. ஸோ மும்பை, that is A. India's first atomic power station. India's first atomic power station is at Tarapur. B. So Indira Gandhi Center for Atomic Research. So it is at IGCAR is at Chennai, that is Kalpakkam. So option C is Kalpakkam. The first nuclear reactor in India is at Apsara. So Apsara அப்படிங்கிறது தான் first nuclear reactor in India. D. அது match 2. A fuel, moderator, control rods, shield. அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து நம்ம ஃபியூயலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். ஸோ ஃபியூயல், தட் இஸ் யுரேனியம் இஸ் A. Next one is the moderator. Graphite is used as the moderator. Then heavy water, then lead. Graphite as well as cadmium rod. இது ரெண்டுமே moderator நமக்கு யூஸ் பண்றாங்க. So cadmium rods. Next one is the control rods. Control rods அப்படிங்கிறது heavy water. C. Then lead is used as the shield. Next, match 3. So natural radioactivity, displacement law, mass energy equivalence, artificial radioactivity இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காங்க. So Soddy Fajan. So Soddy Fajan is discovered that the displacement law. So அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் யாரு அப்படின்னா Soddy Fajan. So displacement law is option A. Next, Ian Curie. Ian Curie is artificial radioactivity. Discoverer of artificial radioactivity. So option B. Henry Becquerel. Natural radioactivity is given by Henry Becquerel, and Albert Einstein gives the mass energy equivalence. So mass energy equivalence D. Next, match 4. Uncontrolled reaction, fertile material, controlled fission reaction,
fusion reaction கொடுத்திருக்காங்க. இங்க hydrogen bomb, nuclear reactor, breeder reactor, atom bomb. So இதெல்லாம் எது மாதிரியான reactions அப்படிங்கறத சொல்லணும். So first one is the uncontrolled fission reaction is uncontrolled அப்படின்னு சொல்லும் பொழுது atom bomb. So option இங்க A. Next one is the fertile material. Fertile material அப்படின்னு சொல்லக்கூடியது breeder reactor. Fertile material is said to be the breeder reactor. Next C என்ன கொடுத்திருக்காங்க controlled fission reaction. So controlled fission reaction is nothing but the nuclear reactor. ஏன்னா அதுல தான் controlled fission reactions நமக்கு நடக்கும். So அப்ப C. Next one is the fusion reaction. Fusion reaction is hydrogen bomb. D. Next match 5. Cobalt 16, iodine 131. Next sodium, that is Na24. Next carbon 14. இதனாலுமே எந்தெந்த யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. That is age of fossil, function of heart, leukemia, thyroid disease. So first cobalt 60, leukemia. Leukemia is one type of a cancer. That is option A, leukemia, cobalt 60. Next one is the iodine. Iodine அப்படிங்கும் பொழுது throat, that is the thyroid disease. It is used to cure the thyroid disease. So I-131, thyroid disease, that is B. Next step, Na24 is used as a function. It is used to function of heart. Next carbon 14, the age of fossils. Option D. Next, arrange the following in the correct sequence. So mathematics கொடுத்திருக்காங்க. First question is arrange in descending order on the basis of their penetration power. அப்ப அதிகமான penetrationல இருந்து கம்மியான penetrationக்கு நம்ம மாத்தணும். இதுல அதிகமான penetrations அப்படின்னு சொல்லக்கூடியது gamma rays, that we already know. Next one is the beta rays, அதுக்கப்புறம் alpha rays, அதுக்கப்புறம் தான் cosmic rays. So இங்க descending order சொல்றதுனால first வந்து gamma rays, next beta rays, அதுக்கு அடுத்தது alpha rays, next finally cosmic rays. Second question, arrange the following in the chronological order of discovery. அப்ப எந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத you have to find. That is nuclear reactor, radioactivity, artificial radioactivity, discovery of radium. First option பார்க்கும்பொழுது radioactivity is discovered first, that is in 1896. 1896ல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. Next after that 1898ல discovery of radium. அதனால discovery of radium அப்படிங்கிறது 1898. அதனால second. Next third one is artificial radioactivity in 1934. Artificial radioactivity 1934ல கண்டுபிடிச்சிருக்காங்க. Next nuclear reactor in 1942. So nuclear reactor in 1942. So next, use the analogy or to fill in the blanks. So first one is the spontaneous process அப்படிங்கிறது natural radioactivity. So அப்போ induced process அப்படிங்கிறது it is artificial radioactivity அல்லது man-made radioactivity. That is artificial or man-made. Artificial or man-made radioactivity. Second question, nuclear fusion அப்படிங்கிறது extreme temperature. அப்ப nuclear fission அப்படிங்கிறது room temperature. Nuclear fusion அப்படிங்கிறது extreme temperature, nuclear fission அப்படிங்கிறது room temperature. Third question, increasing crops. So radio phosphorus. அப்ப effective functioning of heart is said to be radio sodium. Radio sodium, that is Na24.
Question number 4. Deflected by electric field வந்து alpha rays அப்படிங்கிறது deflected by electric field. அப்ப null அப்படிங்கிறது எதுவுமே deflect ஆகாம இருக்கக்கூடியது வந்து gamma rays. Next, assertion and reason type questionsல 4 options கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப assertion and reason, if both the assertion and the reason are true and the reason is the correct explanation இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து option A. If both the assertion and the reason are true but the reason is not the correct explanation இருந்தது அப்படின்னா then it is B. இப்ப assertion true இருக்கும், reason தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து option C. இப்ப assertion false ஆகும், reason கரெக்டாவும் இருந்தது அப்படின்னா அதுக்கு option D. So, first question, assertion. A neutron impinging on uranium-235 splits it to produce barium and krypton. ஒரு நியூட்ரான் வந்து யுரேனியம்ல மோதும் பொழுது இது வந்து பேரியமாவும் கிரிப்டாவும் மாறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க assertion. அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா uranium-235 is a fissile material. இது ரெண்டுமே கரெக்ட். அப்போ ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது if both the assertion and the reason are true and the reason is the correct explanation of the assertion அப்படிங்கிறது option A. Both the assertion and the reason are true and the reason is the correct explanation of the assertion. Second question, assertion கொடுத்திருக்காங்க. In a beta decay the neutron number decreases by 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க assertion. Reason கொடுத்திருக்காங்க in beta decay atomic number increases by 1. அப்ப reason அப்படிங்கிறது தான் கரெக்ட், பட் assertionங்கிறது தப்பு. அப்ப இங்க option D, that is assertion is false but the reason is true. So only it is increases by 1. இங்க decreases கொடுத்திருக்கனால அது தவறு. So option D. Third question, assertion. Extreme temperature is necessary to execute nuclear fusion. அதுக்கான reason, in a nuclear fusion the nuclei of the reactants combine releasing high energy. கண்டிப்பா ஒரு nuclear reactants பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா high energy release பண்ணும். அதே மாதிரி nuclear fusion temperature ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப assertion and reason ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கறதுனால option A, that is if both the assertion and the reason are true and the reason is the correct explanation of the assertion, option A is the correct answer. So in the case of nuclear fusion. Question number 4. Assertion. Control rods are known as neutron seeking rods. அதுக்கான reason, control rods are used to perform sustained nuclear fission reaction. Both are correct. Both are correct அப்படின்னு சொல்லும்போது option A is the correct answer. That is, if both the assertion and the reason are true and the reason is the correct explanation of the assertion. So option A is the correct answer in the case of control rods. Okay students, if you have any doubt, feel free to contact with our social network. We will meet in the next video. Thank you all.